Hi friends, welcome to Vadai Samayal. இன்னைக்கு நம்ம Vadai Samayalல பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கீரை வடை. வாங்க கீரை வடை எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ நான் கீரை வடைக்கு ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும். ஏன்னா நம்ம மிக்ஸில அரைக்கிறதால நீங்க நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இதில் ஊறின அந்த தண்ணி வச்சு தான் நம்ம அரைக்க போதும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். இதில் இருக்க அந்த ஈரப்படமே போதும். ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் நான் நல்லா தண்ணி ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டேன். தண்ணி இல்லாமல் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுட்டுமே நம்ம கொஞ்சம் கொத ரொம்ப மைய அரைக்காம கொஞ்சம் கொதன்னு அதே விதத்துல உங்களுக்கு பருப்பு எல்லாம் அரைப்பட்டிருக்கணும். இப்போ மிக்சியில அரைச்சிக்கலாம். தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் தண்ணியே இல்லாம நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். நம்மளுக்கு உளுந்து கூட நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியா நறுக்கினது, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது. நெக்ஸ்ட் கீரை, நான் ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு கடலைப்பருப்பும் அதே அளவுக்கு ஒரு கப்பு பொடியா நறுக்கின கீரை. நான் இன்னைக்கு வெள்ளாத கீரை எடுத்துருக்கேன். மோஸ்ட்லி குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க கீரையில வடை பண்ணி கொடுக்கலாம். எந்த கீரையா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. அந்த ஊற வச்ச அந்த தண்ணியே நம்ம ட்ரை பண்ணி போடும்போது அதுவே நம்ம கரெக்டா இருக்கும். அதே அளவுல கீரை நல்லா ஒரு கப்பு கீரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீரை ஆட் பண்ணாவும் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் டேஸ்ட். ஒரு கப்பு உளுந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கப்பு கீரை, பொடியா நறுக்கின கீரை. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த மாதிரி நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். இப்படி இருந்தா பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களால கையிலேயே தட்ட முடியும்னா கையிலேயே கொஞ்சம் எண்ணெய் தடவி நீங்க தட்டிக்கலாம். கொஞ்சம் கையில கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு மாவு சின்ன சைஸா எடுத்துக்கோங்க. எண்ணெயில போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல மாதிரி கிறிஸ்பியா வரும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்க தண்ணியே ஊற்றி அரைக்காம நீங்க அரைச்சதால உங்களுக்கு எண்ணெய் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு இழுக்காது. இந்த வடைக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கு, முதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முதுன்னு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இது மழை காலத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த
ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியா பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.